திருமதி பி. ராதா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி. KRJ அறக்கட்டளை தலைவர் KR ஜெயக்குமார் அவர்களின் மனைவி திருமதி பி. ராதா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி திருவான்மியூர் திருவேதியம்மன் கோவில் திரு ராதா இல்லத்தில் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக காலை 7 மணிக்கு சென்னை ராஜா சாஸ்திரிகள் தலைமையில் தர்ப்பணம் நிகழ்வு நடைபெற்றது. समस्त पापशमकरं वरुणपादोदकं शुभम् अकालमुदिहरणं सर्वव्याधिनिवारणं सेवाजनः श्रुतिनमः तन्मे प्रणायकं सीताविशदाभवकृष्णमय भवः समस्त पापशमकरं वरुणपादोदकं शुभम् सर्वव्याधिनिवारणं समस्त पापशमकरं वरुणपादोदकं शुभम् बुद्धिभूतं लोकेशं तन्नमामि प्रकाशपतिं अधिदेवता प्रत्यधिदेवता शिवाय भगवते सोल्लुमो श्री श्री प्रकाशपतये प्रकाशपतये गुरवे गुरवे दक्षिणामूर्तये दक्षिणामूर्तये नमो नमः नमो नमः प्रकाशपति ग्रहं ध्यायामि प्रकाशपति ग्रहं आवाहयामि ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्य च राघवे केतवे नमो नमः आदित्याः नवानां गृहदेवताय कर्पूर नीराजनं समर्पयामि देव सविता प्रसूव अमृतं तल्युपन्न நீங்க ஒரு கொஞ்சம் கதை கேளுங்க ஏன்னா சபரி என்னடா சரி வா சரி ஐயோ தட்டி விட்டு राधा अम्माள் दाहा नम स्वाहा अर्थ समिति राजम्माள் दासायाः अस्माद् अन्न तृप्त्यर्थम् इदं पिण्डं दत्तं काशी दया இந்த பக்கம் போடுவோம் தொடாம அவ்வளவுதான் பந்தல் வீட்டு பொறுமையா ஓட்டுவோம் சொல்லுங்க சிவகோத்ரோ உத்பவஸ்ய மம கபிதாமகி ஜானகி அம்மாள் தாசாயாः அஸ்மாத் அன்ன திருப்தியர்த்தம் இதம் பிண்டம் தத்தம் அவ்வளவுதான் நினைச்சிட்டு ரெண்டா உடச்சி தண்ணியை கீழே கொட்டிடுங்க கொட்டிட்டு முன்னே வச்சு கொண்டாங்க போறோம் நீங்க 2 பேர்
மந்திரம் சொல்லிட்டே தீபாத்திரம் பண்ணணும். சொல்லுங்க. ஓம் 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 பிதுர் புத்திஸ்ய மகாயோகித்ய தேவசா நமஸ்பதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹ சிவகோத்திரவாசியா ராஜம்மாளுக்கு மாமியார் பேரு 3 முறை. ஜானகி அம்மா தாகா சுதானம சத்யாமி, ஜானகி அம்மா தாகா சுதானம சத்யாமி, ஜானகி அம்மா தாகா சுதானம சத்யாமி. கோத்திரம் நான் கோத்திரவாசியா. என்ன கோத்திரம்? சிவகோத்திரவாசியா. யாராவது இறந்தவங்க தரிசனம் சொல்லுவோம். மாமிதா சோபமான மகேதே ராண்யந்தனம் பசும் பகவத்லாபம் சதசம் அட்சரம் தீர்க்கமாயுகோ மங்களானி பவந்தோ கிருதோ தீர்க்க ஆயுஷ்மான் பவ தீர்க்க ஆயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ தீர்க்க ஆயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ தீர்க்க ஆயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி. அதனைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு KRJ அறக்கட்டளை சார்பில் 100 ஏழை குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி, புடவை, லுங்கி, பெட்ஷீட் உள்ளிட்ட பொருட்கள் நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட்டது. காலை 10 மணிக்கு ஸ்ரீரங்கம் பாலாஜி சாஸ்திரி குழுவினர் பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. பூதம் சகஸ்தபதாத்வேபட்டநாத ஸ்ரீ பக்திசாகர குலசேகர யோகான் குருமகராஜ குருமகராஜ
पडजाल गजलक्ष्मी मदिगल काडल पडजाल गट्टिगा नेलवम्मा నిజముగా నిన్నే భజన చేసడి నారాయణుని అలర్మేలు మంగమ్మ అమ్మా हरी विठल विठला हरी विठला மதியம் 12 மணிக்கு KJ அரவிந்த் அவர்களின் ஆக்கத்தில் நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நடைபெற்ற இந்த நிகழ்வில் திருமதி P. ராதா அவர்கள் பற்றி உறவினர்கள், நண்பர்கள் அவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டது அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வரவைக்கும் விதமாக நிகழ்ச்சியாக அமைந்தது. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு கிளிப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது இப்போ ப்ளே பண்ணிவிட்டு அது முடிச்சதுக்கப்புறம் இங்கேயே லஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்கு மௌன அஞ்சலி பண்ணுற மாதிரி ஒரு கிளிப்பிங் ஒன்று வரும். ஸோ அப்போ எல்லோரும் கொஞ்சம் எழுந்து நின்று ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்கு மௌன அஞ்சலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கிளிப்பிங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க பிறந்ததுலேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ள ஒரு கிளிப்பிங்கு. ப்ளஸ் எல்லோரும் அவங்கள பற்றி 2 வார்த்தை பேசினாங்க. அதெல்லாம் ஒரு கிளிப்பிங்காக ஒரு வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு அரை மணி நேரம் அது ஓடும். அது முடித்ததுக்கப்புறம் ലഞ്ച് നമ്മൾക്ക് ഇங்கே சரிங்களா? ഞാൻ തന്നെ രാധയ്ക്ക് സുഖമില്ലെന്നറിഞ്ഞതും ഞാനും എൻ്റെ മകനുമായിട്ട് ഒന്ന് ആശുപത്രിയിൽ നോക്കിയിട്ട് വന്നു. തിരിച്ച് വന്നതിന് ശേഷം മരിച്ചെന്നറിഞ്ഞതും ആകപ്പാടെ എല്ലാം കൊണ്ടും തകർന്നു. എൻ്റെ 10ാമത് അനിയത്തിയാണ്. വലിയ സ്നേഹവുമായിട്ട് നമ്മളോട് കഴിഞ്ഞു കൂടി. പോയെന്നറിഞ്ഞതും മനസ്സിനെല്ലാം സങ്കടമായി മാറി. വേറെ എന്ത് പറയാൻ? ഞങ്ങൾ കൂടെ പുറപ്പെട്ടു വരും. അതുപോലെ ഒരു തങ്കച്ചി. ആ തങ്കച്ചി എനിക്ക് ഊരിക്ക് വരുമ്പോൾ തുണിമണികളെല്ലാം വാങ്ങിത്തരും. മാസം തോറും പൈസ തരും. അതിൻ്റെ ഒരു ബോട്ട് ചാക്കും പൈസ തരണത് എനിക്ക്. പറവൊന്ന് ആ രാധ പറഞ്ഞാക്ക് ആനന്ദ് കമ്മലെല്ലാം വാങ്ങി തന്നത്. ഊരിക്ക് വരുമ്പോൾ തുണിമണികളൊക്കെ വാങ്ങിത്തരും. അവൾ മരിച്ചതിൽ എനിക്ക് വലിയ സങ്കടം തന്നെ. ദിവസവും ഞാൻ മേടിക്കും. ഒരു നാൾ സ്വപ്നം കാണുന്നതും ഇല്ല. ദിവസം സങ്കടപ്പെട്ടാക്കെ ഞാൻ കിടക്കുന്നത്. വേറെ ഒന്നുമില്ല. രാധചേട്ടത്തി നല്ല സ്നേഹമുള്ള ഒരു ഇത് കൂടെ പറഞ്ഞ ഒരു സഹോദരിമാർ അവർ വേറെ വീട്ടിൽ പോയാൽ
അവർ എല്ലാമേ വന്ന് ആഹാരങ്ങൾ കഴിയും തുറന്നു കൊണ്ട് വെച്ച് നല്ല ആഹാരം തരും. ചിരിച്ച മുഖത്തോട് അവരുടെ മുഖം ഇപ്പോഴും കണ്ണിൽ അങ്ങനെയേ ഇരിക്കുന്നത്. ഞങ്ങൾ വന്ന് അവിടെ വന്ന് ഒരു 3 ദിവസം ഞങ്ങൾ അവിടെ തങ്ങിയിരുന്നു. ഞങ്ങൾ നല്ല മുറയിൽ നമ്മളെ ഗവനിച്ച് ചേട്ടത്തി മരിച്ചതായിട്ട് ഒരു ഇതേ ഇല്ല. അവർ ഉയരോടെ ഇരിക്കണമാതിരി തന്നെ ഞാൻ വിചാരിക്കുന്നത്. മറക്കാനേ ഒക്കില്ല ചേട്ടത്തിയെ പറ്റി വന്ന് അവർ കാണിച്ച സ്നേഹം. അവർ ഇനി എത്രയോ വർഷം ജീവിക്കാനുള്ളവർ, ഇത്ര പെട്ടെന്ന് വന്ന് ദൈവം വന്ന് അവരെ എടുത്തല്ലോ എന്ന് പറഞ്ഞത് ഭയങ്കര വിഷമമുണ്ട്. ജയണ അവരെ നല്ല മുറയിൽ വെച്ച് നോക്കിയിട്ടിരുന്ന് നല്ല മുറയിൽ അവർ ഇരുന്നാൽ ഇനി എവിടെയൊക്കെ പോയിരിക്കാമായിരുന്നു. ഇതിനൊക്കെ ചിലപ്പോൾ ആലോചിക്കുമ്പോൾ ഭയങ്കര വിഷമം തോന്നും. ഇത് வணக்கம். நான் திரு ஜெயக்குமார் அவர்களின் தம்பி மனைவி உஷா குமாரி பேசுகிறேன். திரு ஜெயக்குமார் அவர்களின் மனைவி ராதா, அவர் எனக்கு உடன்பிறவாத சகோதரி. நாங்கள் 2 பேரும் வெவ்வேறு தாய் வயிற்றில் பிறந்தாலும் ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க மாதிரி நாங்கள் பழகிட்டு இருந்தோம். அவங்களோட இழப்பு எங்களால் தாங்க முடியாத ஒரு துயரமாயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரத்தில் இறைவன் அவங்கள எடுத்துகிட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் அவங்களும் அவ்வளோ ஒரு குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டு வந்து அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தோம். சேச்சின்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு உயிர். பாசம்னா என்னன்னு உள்ளது அவங்கக்கிட்டேருந்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். பொறுமையாக இருக்கணும் உள்ளதையும் அவங்கக்கிட்டேருந்து தான் கடைபிடிச்சோம். எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது, எல்லோரிடமும் நல்ல முறையில் பழகுவது, எல்லா குணமும் அவங்கக்கிட்ட உண்டு. அவங்கள பார்த்தே நானும் கற்றுக்கிட்டேன் எப்படி பொறுமையாக இருக்கணும் உள்ளதெல்லாம். அவங்களோட இழப்பு எங்களால் தாங்க முடியாத ஒரு இழப்பாயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரம் அவங்கள கடவுள் கொண்டு போவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்கள என்னைக்கு நினச்சாலும் மனசு வேதனை அடைஞ்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7 மணி ஆகும்போது இரவு 7 மணி ஆகும்போது ஃபோன் பண்ணுவாங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு எல்லாரையும் விசாரிப்பாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு சனிக்கிழமை வரும்போது அந்த இரவு 7 மணி ஆகும்போது அவங்களோட நினைவு தான் வரும். அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்களேன்னு உள்ள துயரம்தான். எப்போவும் சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எங்களை விட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்களால் தாங்கவே முடியல அவங்களோட இழப்பும். கடவுள் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும், அதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். எங்கள் சித்தி அசுவம் எங்களை பார்த்துருக்காங்க, நல்லா பார்த்துருக்குறாங்க. நாங்கன்னா எங்கள் சித்திக்கு ரொம்ப உயிராக்கும். எங்கள் எல்லாரையும் அப்படி தான். நாங்கள் 5 பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் 5 பொம்பளை பிள்ளைங்கள்டையுமே ஸ்நேகம் கூடுதலாக்கும் எங்கள் சித்திக்கு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான், அதனால் ஸ்நேகம் ரொம்ப கூடுதலாகும். அவங்க போனது இன்னும் திடீர்னு போனது, எங்களை விட்டு போனது இன்னும் ரொம்ப கஷ்டம் மாதிரி இருந்துச்சு. நினச்சி கூட பார்க்க முடியல அது எனக்கு. சரி, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா எல்லாம் என் மாமாலாம் இருக்காங்க, பெரிய மாமாலாம் இருக்காங்க. திடீர்னு அவங்க தவறிட்டான்னு நாங்கள் போக மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் அம்மா இறந்து இன்னையோட 1 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க வந்து எனக்கு ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் சச்சுன்னு என்னையே தான் கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கூப்பிட யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க எங்கே மேலே இருந்தாலும் என்னையே தான் நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கணும். அண்ட் ஐ மிஸ் யூ அம்மா. அம்மம்மா மறிச்சிட்டு 1 வருஷம் ஆகி இப்போ எனக்கு வந்து அம்மம்மையை സംസാരിക്കാൻ പറ്റുന്നില്ല. സോ ഫോർ ദാറ്റ് ഞാൻ വന്ന് അമ്മൂമ്മേനെ ഭയങ്കര മിസ് ചെയ്യുന്നുണ്ട്. പിന്നെ അമ്മൂമ്മ വന്ന് എനിക്ക് വന്ന് എന്ത് പൊട്ട് കമ്മൽ വല എല്ലാം വാങ്ങിച്ചു തരും. ഇവിടെ ഇരുന്ന് വന്നാലും പൊട്ട് കമ്മൽ വല എല്ലാം എന്തൊരു വേണമെങ്കിലും വാങ്ങിച്ചു തരും. അമ്മൂമ്മ എൻ്റെ കയ്യിൽ ചോദിക്കും, മക്കളെ എന്തൊരു വേണമെന്ന്. അപ്പോൾ എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ട ഫുഡെല്ലാം അമ്മൂമ്മ എനിക്ക് ഉണ്ടാക്കി തരും. അതുകൊണ്ട് ഞാൻ വന്ന് അമ്മൂമ്മേനെ ഭയങ്കര മിസ് ചെയ്യുന്നുണ്ട്. വി ലവ് യു അമ്മൂമ്മ, ഐ മിസ് യു.
இவ்வளோ நேரம் எல்லோரும் வந்து பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் டைம் எடுத்து அம்மா பற்றி பேசிக்கிட்டோம், ரொம்ப நன்றி. எல்லோரும் இங்கே தான் லஞ்சு, எல்லோரும் வந்தவங்கள திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகணும். நன்றி. மதியம் 12:30 மணிக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்ற உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து உபசரிப்பு நடைபெற்றது. இந்த நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி KR ஜெயக்குமார், KJ அரவிந்த், KJ ஆனந்த் ஆகியோர் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.